இன்னைக்கு டிசம்பர் 19 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். 1. உலகத்தில் மிகப்பெரிய தியான மையம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியாவில் தான் அமைந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரணாசியில இந்த தியான மையம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. அதாவது ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 20,000 பேர் வந்து இங்க தியானம் பண்ணலான்றாங்க. இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய தியான மையம். 7 மாடி. இதுக்கு பேரு ஸ்வர்வேர் மகா மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் சதுர அடி பரப்பளவுல இதை கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஐபிஎல்லின் எத்தனையாவது போட்டி 2024ஆம் ஆண்டு நடைபெற உள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 17வது போட்டி தான். 2024 கிட்டத்தட்ட மேக்சிமம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஏப்ரல்ல தொடங்கி முடியும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா 5 முறை வந்திருக்கு. மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா 5 டைம்ஸ். இவங்க தான் அதிகமா வந்து இந்த ஐபிஎல் கோப்பையை வென்றிருக்காங்க. இந்த 2 அணி தான். அடுத்தது வின்பாக்ஸ் 2023 என்பது எந்த 2 நாடுகளுக்கிடையே ராணுவ கூட்டு பயிற்சி ஆகும்? இதுக்கு சரியான ஆப்ஷன் பி, இந்தியா வியட்நாம். மேக்சிமம் இந்த ராணுவ கூட்டு பயிற்சி, அதாவது நட்பு நாடோட தான் இந்த ராணுவ கூட்டு பயிற்சி எப்பவுமே நடக்கும். ஸோ இந்தியாவும் அப்போ வியட்நாமும் ஒரு முக்கியமான நட்பு நாடு. அந்த நட்பை மேம்படுத்துறதுக்காக, பாதுகாப்பை மேம்படுத்தணுன்றதுக்காக இந்த கூட்டு முயற்சியை மேற்கொள்றாங்க. அடுத்து 4வது 2024 ஐபிஎல் சீசனில் மும்பை இந்தியன் அணியினுடைய கேப்டன் யார்? இதுக்கு சரியான ஆப்ஷன் ஏ, ஹர்திக் பாண்டியா. இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரோஹித் சர்மா தான் அந்த அணியினுடைய கேப்டனா இருந்து ஸோ அந்த 5 முறை வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸினுடைய சாம்பியனா வரதுக்கான இவர் தான் காரணமா இருந்தாரு. பட் ஆனா திடீர்னு மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய அந்த நிர்வாகிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓனர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஹர்திக் பாண்டியாவை 2024 கேப்டனா நியமிக்கப்பட்டாங்க. இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய முக்கியமான ரசிகர் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 4 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆயிட்டாங்க, அதாவது வெளியே போயிட்டாங்க. ஏன்னா 5 முறை ஒரு கோப்பையை வாங்கி கொடுத்த ஒரு கேப்டனை ஏன் திடீர்னு தூக்குனாங்கன்னு சொல்லிட்டு அந்த மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய ஃபாலோவர்ஸ் 4 லட்சம் ஃபாலோவர்ஸ் திடீர்னு அதை விட்டு வெளியேறிட்டாங்க. 5வது புகையிலை பழக்கத்தை கைவிட புதிய சிகிச்சை ஆராய்ச்சியில் ஈடுபட்ட பல்கலைக்கழகம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராமச்சந்திரா பல்கலைக்கழகம் தான் இந்த புகையிலை அதாவது புகையிலை பழக்கத்தை கைவிடுறதுக்காக. ஏன் அப்படின்னா அதனால புற்றுநோய் வரும், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த புற்றுநோயை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்கார்பிக் அமிலம் கொண்ட ஒரு மருந்தை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அதுல இருந்து விட்டமின் சி இருக்கும், அதை வந்து உட்கொள்றது மூலமா அந்த புற்றுநோயை வந்து தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒன்னில் இப்ப சிகரெட் பிடிக்கிறோம், அதுல இருக்கிற நிக்கோட்டின் வந்து கோட்டினைனா மாறிதான் நம்மளுக்கு புற்றுநோய் வருதுன்றாங்க. ஸோ அதனால நிக்கோட்டினே ஒரு மிட்டாய் போல கொடுத்தோம்னா அந்த நிக்கோட்டினே மறுபடியும் பாத்தீங்கன்னா கோட்டினா இதுவா மாறி நம்மளுக்கு அந்த கேன்சரை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால அந்த ஆராய்ச்சியில ராமச்சந்திரா பல்கலைக்கழகம் வந்து ஈடுபட்டு இருக்கு. அடுத்தது தற்போது நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட மசோதா நெருக்கடி நிலை காலத்தில் எந்த துறையை மத்திய மாநில அரசுகள் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளலாம் என தெரிவித்துள்ளது? இதுக்கு சரியான ஆப்ஷன் ஏ, தகவல் தொடர்பு துறையை எடுத்துக்கலாம். திடீர்னு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மணிப்பூர்ல அவ்வளோ பெரிய கலவரம் நடந்தது. ஸோ அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அங்க நடக்காததையும் மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அங்க நிறைய தவறான விஷயம் நடந்தது, பட் ஆனா கொஞ்சம் அது ரொம்ப அதிகமாக மிகைப்படுத்தி சொல்லும் போது ஸோ மக்களிடையே ரொம்ப குழப்பமான சூழ்நிலை ஏற்படும், தேவையில்லாத பிரச்சனைகள் நடத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அதனால அந்த நெருக்கடி நிலை காலத்தில் பார்த்தீங்களா ஸோ அந்த தகவல் தொடர்புடைய மத்திய அல்லது மாநில அரசு கைப்பற்றி ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை தடுக்கணும் அப்படின்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இன்னைக்கு பார்த்ததுல 2 கொஸ்டின் நீங்க முடிஞ்சா கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அதாவது உலகிலேயே மிகப்பெரிய தியான மையம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? நம்பர் 1. நம்பர் 2, ஐபிஎல் 2024ஆம் ஆண்டு நடைபெற போற இந்த ஐபிஎல் எத்தனையாவது சீசன்? ஓகேங்களா? இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நம்ம மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கலாம். முடிஞ்ச ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.